ஸ்பெஷல் கிச்சனில் திண்டுக்கல் கல்யாண வீட்டு மட்டன் பிரியாணி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நான் அடுப்பத்தை வச்சு குக்கர் வச்சுட்டேன். கல்லெண்ணெய் ஒரு 100 மில்லி ஊற்றிக்கலாம். கடல எண்ணெயில் செஞ்சால் தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நெய் 3 டீஸ்பூன் போட்டுக்கலாம். நீங்கள் நெய் அதிகமாக சாப்பிட்றவங்களா இருந்தால் எண்ணெய் கம்மி பண்ணிவிட்டு நெய் கூட அதிகமாக போட்டுக்கலாம். 2 அன்னாச்சி பூவு, 3 பிரிஞ்சி இலை, வெங்காயம் 1/4 கிலோ பெரிய வெங்காயம், வெங்காயம் இந்த மாதிரி ப்ரௌன் கலர் மாறணும். அப்போதான் பிரியாணி மீந்தா கூட நம்ம நைட்டு சாப்பிடலாம், கெடாமல் இருக்கும். வெங்காயம் நல்லா செவரணும். சின்ன வெங்காயம் 100 கிராம் எடுத்து நான் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கிறேன். இந்த மாதிரி குறைன்னு அரைக்கணும். திண்டுக்கல் கல்யாண பிரியாணிக்கு சின்ன வெங்காயம் தான் சூப்பராக இருக்கும். அரைச்சி போடணும். அந்த பச்சை வாசனைலாம் போட்டோம். சின்ன வெங்காயம் பச்சை வாசனை போயிடுச்சு. நம்ம ஒரு கைப்பிடி கொத்தமல்லி தழை போட்டுக்கலாம், கைப்பிடி புதினா போட்டுக்கலாம், 5 பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். கடல எண்ணெயில் செஞ்சால் சாதம் நல்லா டேஸ்டாக இருக்கும். சாதம் வந்து ஒன்றும் ஒட்டாது, நல்லா உதிரியாக இருக்கும். அதுதான் உங்களை கடல எண்ணெயில் செய்ய சொல்வேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். 50 கிராம் இஞ்சி, 50 கிராம் பூண்டு பேஸ்டா போட்டுக்கலாம். கால் கிலோ தக்காளி போட்டுக்கலாம். கால் கிலோ பெரிய வெங்காயம், 1/4 கிலோ தக்காளி, 5 பச்சை மிளகாய், 100 கிராம் சின்ன வெங்காயம் நம்ம அரைச்சி பேஸ்டா போட்டுக்கிறோம். 1 கிலோ அரிசிக்கு மஞ்சள் பொடி ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டுக்கலாம். தனி மிளகாய்த்தூள் ஒரு 2 டீஸ்பூன் போட்டுக்கலாம். நீங்க உங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுங்க. நம்ம ஏற்கனவே 5 பச்சை மிளகாய் போட்டுக்கிறோம். தக்காளி ரொம்ப வதங்க தேவையில்ல, ஒரு 50% வதங்கினா போதும் தக்காளி. பிரியாணி மசாலா போட்டுக்கலாம். பட்டை 6 பட்டை, ஒரு 10 ஏலக்காய், ஒரு 10 கிராம் எல்லாத்தையும் வறுத்து பொடி பண்ணி போட்டுக்கலாம். நான் ஏற்கனவே பிரியாணி மசாலா ரெடி பண்ணி வச்சுக்கிறேன், வறுத்து அரைச்சி. அது ஒரு 2 டீஸ்பூன் போட்டுக்கலாம். நம்ம தயிர் ஒரு 100 மில்லி தயிர் ஊற்றிக்கலாம். புளிப்பு இல்லாத தயிர், கட்டி தயிர். லெமன் 1/2 பழம் ஜூஸ் போட்டுக்கலாம், புளிப்புக்கு தான். அரை கிலோ மட்டனு. மட்டன் வந்து கொழுப்போட தான் வாங்கணும் பிரியாணிக்கு, அப்போதான் நல்லா டேஸ்டாக இருக்கும். மட்டன் வந்து இந்த மாரி ரோஸ் கலரில் இருக்கணும், அப்போதான் அது வந்து இளம் ஆட்டு கறி. கொஞ்சம் ரெட் கலராக இருந்துச்சுன்னா அது முத்தன ஆடு, பார்த்து வாங்கிக்கிங்க. இப்போ நம்ம மட்டன் போட்டுக்கலாம். இந்த எண்ணெயில நல்லா வதக்கலாம். இந்த கிண்ணத்தால 2 கிண்ணம் அரிசி போட்டேன், 1 கிலோ அரிசி அது. இப்போ நம்ம தண்ணி அளந்து ஊற்றிக்கலாம். நான் 2 கிண்ணம் அரிசிக்கு 4 கிண்ணம் தண்ணி ஊற்றுறேன். மிக்சியை கழுவி அந்த தண்ணி 1 கிண்ணம் கணக்கு ஊற்றிக்கிறேன். நம்ம 4 கிண்ணம் தண்ணி ஊற்றியாச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு மூடி போட்டு, வெயிட்லாம் போடக்கூடாது, வெயிட் போடாமல் மூடி போட்டு வச்சிடலாம். நல்லா மட்டன் வேகட்டும், தண்ணி கொதி வரட்டும். அதுக்கு பிற்பாடு நம்ம அரிசி போட்டுக்கலாம். சும்மா தண்ணி கொதி வர்றதுக்காக நான் மூடி போட்டுக்கிறேன், வெயிட்லாம் போடல. ஒரு 5 நிமிஷம் கழிச்சு வந்து பார்க்கலாம். நல்லா கொதி வருது. இந்த பிரியாணிக்கு தகுந்த மாதிரி உப்பு போட்டுடலாம்.
மட்டனு நல்லா 50% வெந்துச்சு. உப்பு காரம் திட்டமாக இருக்கான்னு பார்த்துக்கலாம். அந்த டைமில் உப்பு காரம் திட்டமாக இருக்குது. நம்ம போட்டது நல்லா கொதி வந்துச்சு. இப்போ நம்ம அரிசி போட்டுக்கலாம். சீரக சம்பா அரிசி 1 கிலோ எடுத்து 1/2 hour ஊற வச்சு வாஷ் பண்ணி வச்சுக்கிறேன். அரிசி போட்டுக்கலாம். அரிசி போட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நம்ம சும்மா தான் மூடி வைக்கிறோம், வெயிட் போடல. தண்ணி கொஞ்சம் குறைஞ்சிட்ட பிறகு மூடி போட்டு வெயிட் போட்டுக்கலாம். திண்டுக்கல் கல்யாண வீட்டு பிரியாணி நம்ம தாளிச்சு விட்டுருந்தோம். தண்ணி நல்லா வத்துட்டோன்னு தண்ணி நல்லா வத்திடுச்சு. தண்ணி இந்த பதம் இருக்க மாட்டேன். நம்ம மூடி போட்டு வெயிட் போட்டுடலாம். 2 விசில் வரட்டும். அடுப்பு தீ வந்து கம்மியா வச்சுக்கலாம். மட்டன் பிரியாணி நம்ம தாளிச்சு விட்டுருந்தோம், ரெடி ஆகி போச்சு. பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்க. நல்லா பொல பொலன்னு இருக்குது. நம்ம தண்ணி அளவு வந்து கரெக்டாக வச்சோம். சூப்பராக இருக்குது பாருங்க. ரெடி ஆகி போச்சு மட்டன் பிரியாணி. கவி ஸ்பெஷல் கிச்சனில் திண்டுக்கல் கல்யாண வீட்டு மட்டன் பிரியாணி நம்ம ரெடி பண்ணோம். ரெடி ஆகி போச்சு. நான் எப்படி செஞ்சேன்னா அதுமாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.